தாம் சாபி யுஷ்மச்சரண சேவையாகம்பரானுதே. தாஞ்சாபி அந்த மனோபாவம் வரணும்னு சொன்னால், நிஷ்காமியமான சிரவணம் பண்ணுறதுக்காக ஒரு மனோபாவம் வரணும்னு சொன்னால் எதனால் வரும் தெரியுமா? குரு சேவை, குரு கிருப்பையினால் மாத்திரம் தானே கிடைக்கும். குரு அனுகிரகம் வேணும். தாம் சாப்பி யுஷ்மச்சரண சேவையா, உங்கள் சரண சேவை, பகவத் சரண சேவை அப்புறம், கிருஷ்ண சரண சேவை அப்புறம், முதல்ல குரு சரண சேவைன்னு. குரு கைங்கரியம்னா மனசாலையும் பண்ணலாம், வாக்குனாலையும் பண்ணலாம், சரீரத்தினாலையும் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. சரீரத்தினால மாத்திரம் கைங்கரியம்னா கைங்கரியம் அல்ல. மனசினால குருவை நினச்சுட்டே இருக்கிறதும் குரு கைங்கரியம் தான். குரு சொல்கிறதெல்லாம் கேட்குறதும் குரு கைங்கரியம் தான். குருவுடைய மனசு நோகாமல் இருக்க வைக்கிறதும் குரு கைங்கரியம் தான். குருவுடைய பாதையை அனுசரிக்கிறது குரு கைங்கரியம் தான். குருவுக்கு சுஷ்ரூஷ பண்ணுறது குரு கைங்கரியம் தான். இப்படி மனசினாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் குருவை பற்றி பெருமையாக பேசுகிறதும் குரு கைங்கரியம் தான். எல்லாமே குரு கைங்கரியம் தான். குருச்சரண சேவை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ரத்திராசோ பவேத் தீவிரா. ரதிஹி பிரேமை, பிரியம், தீவிரமான பிரேமை, தீவிரமான பக்தி ஏற்படுமாம். யாருக்கிட்டன்னா மதுத்விஷா பாதையோ, மதுத்விட்டாக இருக்கக்கூடிய மது என்ற அரக்கனை அழித்த பகவானுடைய பாதத்தில் தானாக வருமாம் பக்தி.